நீர் மேலாண்மையை பற்றி தமிழகத்தில் அதிகமாக ஒருவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஓடைகள், எத்தனை சிற்றாறுகள், எத்தனை பெரிய ஆறுகள், எத்தனை குளங்கள், எத்தனை ஏரிகள், எத்தனை மதகுகள் என்று கேட்டால் அனைத்திற்கும் புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக அவர் இருக்கிறார். இப்போதும் அவரும் அவரது மனைவியாரும் சட்டமன்ற உறுப்பினர், பசுமை தாயகத்தின் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் இணைந்து பல போராட்டங்களை கையில் எடுத்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையில் விவசாயிகளுடைய நலனுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். பொதுவெளியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காகவும் கர்நாடக மாநிலத்தில் காவேரி ஆற்றுக்கு குறுக்கே அணை கட்டக்கூடியதை தடுப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை சில பேர் ஜாதிய கட்சியை சார்ந்தவர்கள் என்று சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறார்கள். கர்நாடக அரசு காவேரியில் குறுக்கே அணை கட்டினால் தமிழகத்திற்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், அது டெல்டா மாவட்டங்களை எவ்வளவு நாசப்படுத்தும், அதனால் தமிழகத்திற்கு எவ்வளவு பேரழிவு ஏற்படும் என்று அனைத்து சமூகத்திற்காகவும் தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுடைய நலனை காக்க வேண்டும் என்று போராடக்கூடிய அவர்கள் அனைத்து சமூகத்திற்காகவும் தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். நமது பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து சமூக பெண்களுக்காகவும் தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் எங்கே ஜாதியம் இருக்கிறது? ஆகையினால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யாராக இருந்தாலும் அவர்கள் எடுத்து செய்யக்கூடிய செயல் எத்தகையது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவரோடு நாமும் கைகோர்த்து துணை நிற்போம். நன்றி.